வாகா பார்டர் ஒவ்வொரு இந்தியனும் காண வேண்டிய இடம். நமது வீரர்களின் சாகச செயல்களை காண்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. வாருங்களேன், வாகா பார்டரை பற்றி நாமும் தெரிந்து கொள்வோம். ஷோவிற்கு நாங்கள் 4 மணிக்கே அங்கே போய் உட்கார்ந்து விட்டோம். ஒரே வெயில், சூரியனும் பார்க்க ஆவலாக இருந்ததினால் எங்களுக்கு கடினமாக ஆகிவிட்டது. தண்ணீர் குடித்து கொண்டே இருந்தோம். வாகா பார்டரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதை ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாது. எவ்வளவு விதமான நிகழ்ச்சிகள் அங்கு இருந்தது. நடுவில், அதாவது பார்டர் என்றால் எல்லை என்று கூறினேன் அல்லவா, அந்த எல்லையில் 2 கதவுகள் இருக்கும். அந்த கதவு இழுக்கும்படி இருக்கும், தள்ளும்படி இல்லாமல் இழுக்கும்படி இருக்கும். அதை முதலில் மூடிதான் இருந்தது. பிறகு திறந்து விட்டார்கள். 2 பேரும் அந்த எப்படி அவர்கள் மார்ச் பாஸ்ட் செய்ய வேண்டுமோ அப்படி காலை அவ்வளவு உயரத்தில் 4 அடி உயரம் கூட என்று கூட சொல்லலாம். 2 தரப்பினரும் அதே போல செய்து எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி விருந்து அளித்தார்கள். பிறகு அந்த 2 வகையான அந்த பாகிஸ்தான் கொடியையும் இந்தியாவின் கொடியும் மடித்து அவரவர்களுக்கு கொடுத்து விட்டு, அதாவது மாலையில் மடித்து வைத்து விடுவார்கள், காலையில் மறுபடியும் அதை ஏற்றுவார்கள். அந்த நிகழ்ச்சி தான் நடந்தது. அதை மடித்து அவரவர்கள் கையில் கொடுத்து பிறகு அந்த கதவை சாத்தி விட்டார்கள். இருந்தாலும் அந்த கைத்தட்டலும் ஓ என்ற சத்தமும், நடுவில் ஒருவர் எவ்வளவு அழகாக எங்களை டைரக்ட் செய்தார், ரொம்ப அழகாக டைரக்ட் செய்தார். அதாவது அங்கு கூடியிருந்த மக்களின் தேசப்பற்றை எங்களால் உணர முடிந்தது. அது மட்டுமல்ல, அவர்களை விட நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று கூறுவோம். நாங்கள் என்றால் என்ன? அதாவது அந்த டெல்லி பயணம் வந்திருக்கிறோமே, அந்த அன்பர்களுக்கு பெருமை. ஏனென்றால் அன்று முழுவதும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாமல், ஏனென்றால் அடுத்து நிகழ்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. சாப்பிடுவதற்கு எங்களுக்கு காலம் வரவில்லை. பரவாயில்லை என்று இவ்வளவு பேர்கள் பேட்ரியாட்டிசம், அதாவது நாட்டுப்பற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுள், நம்மளும் ஏதாவது செய்யலாமே என்று விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம் என்றால் எங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நீங்களும் உணர்வீர்கள். ஜெய் ஹிந்த்.